Hi everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் how to plot multiple XOR data in single graph using Origin software பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஸ்வலாக ஆரிஜின் நம்ம டேட்டா ஃபைல் எங்கே ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆரிஜின் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அந்த டேட்டா ஃபைலுக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த டேட்டாவோ ஃபோல்டரில் இருந்துச்சோ அந்த டேட்டாவில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த டேட்டாவில் இங்கே வச்சுருக்கேன். போயிட்டு XORடின் டேட்டா இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4 டேட்டா இருக்குது. மேபி வேறு டேட்டா ஒன்று 1 2 3 அப்படிங்கிறத அடிஷன் டேட்டா ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 4 டேட்டா கம்பேரிட்டிவ் காண்டி நான் ஒரு டேட்டா எடுத்துருக்கோம். இப்போ நோட்பேட்லேருந்து அந்த வேல்யூவை காப்பி பண்ணி அகெயின் பிபிடியில் போய் பேஸ்ட் பண்ணணும். பிபிடியில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் வீடியோ மாதிரியே நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸையும் ஒவ்வொன்றா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அடுத்தது X1 இருக்குது. அந்த X1 இது டாக்குமெண்ட் கிளிக் பண்ணக்கூட நோட்பேடு ASC ஃபைல் இருக்குல்ல தெரியுங்களா, நோட் ஃபைல், அந்த ஃபைலில் தான் டேட்டாஸ் இருக்கும். அது அகெயின் இப்போ இங்கே வந்து எல்லா காலத்தையும் எக்ஸ்ட்ரா காலத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அகெயின் போயிட்டு அந்த உள்ள நோட்பேடில் உள்ள டேட்டாவை அகெயின் காப்பி பண்ணி Ctrl+A Ctrl+C, இந்த இடத்துல Ctrl+Vன்னு கொடுங்க. Ctrl+Aங்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். Ctrl+Cங்கிறது காப்பி பண்ணுறது, Ctrl+Vங்கிறது இங்கே பேஸ்ட் பண்ணுறது. நம்ம அப்படியே இங்கே Ctrl+A Ctrl+C அண்டு இந்த ஆரிஜினில் வந்து Ctrl+V. இப்போ 4 டேட்டாவும் பிளான் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற 4ஐயும் செலக்ட் பண்ணி XN Yன்னு சொல்லி காமனாக கொடுக்கணும். செட் ஆஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணி XYன்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா எல்லாமே மாறிடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி பிளாட்னு கொடுக்கணும். பிளாட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே கார்னரில் இப்போ இந்த கீழே இந்த கிராஃப் இருக்குது, ஸ்டாக்னு இருக்குது, இந்த ஸ்டாக் லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிளாட்டில் போய்ட்டு நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அங்கே போய் நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஆல்ரெடி கீழே இருந்தனால ஸ்டாக்குங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் ஸ்பெக்ட்ரம் 4 டேட்டாவும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் இமேஜாக வரும். சிங்கிள் இமேஜாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே வந்துருச்சு. இப்போ இதுதான் நம்ம டேட்டா. கீழே இருக்கிறது பேர் டேட்டா, மேலே நம்ம அடிஷன் ஆட் பண்ண டேட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஸ்வல் மாதிரி அந்த அன்வார்டன் ஸ்கேல், இந்த லேபிளிங் எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம்னா எங்கே நமக்கு வேணாமோ அந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போது நான் டெலீட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸோட லேபிளிங் 2 டேட்டா டிகிரிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். ஒய்யோடது இன்டென்சிட்டி அட்டாமிக் யூனிட்டுங்கிறத ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபாண்ட் சைஸ் அண்ட் போல்டு விசிபிளாக இருக்கிற மாதிரி எல்லா இமேஜோட குவாலிட்டி எல்லாத்தையும் ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இன்டென்சிட்டி அட்டாமிக் யூனிட்னு போட்டு Ctrl+B Ctrl+C போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அகெயின் 4 சைடும் நம்ம ஸ்கேலில் எல்லா சைடும் திக்னஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படின்னா அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் லைன் அண்ட் டாஸ்க்குன்னு இருக்கும். மேக்ஸிமம் 5ன்னு நான் கொடுக்குறேன், ஏன்னா விசிபிளாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நியூமெரிக்கல் அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். 5 தான் கொடுக்கணும் இல்லை, உங்களுடைய விசிபிலிட்டி உங்களுடைய கன்வீனியன்ட்டாக இந்த வேல்யூ. நான் 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்து உங்களுக்கு விசிபிளாக இன்னும் கொஞ்சம் காட்டுறதுக்கு இது பண்ணுறதுனால 5ன்னு கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ அதே மாதிரி எல்லா சைடும் நமக்கு உள்ள இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே பாட்டமில் மட்டும் ஸ்கேல் வேணும், அதனால் அதுக்கு வந்து அவுட்டுன்னு கொடுத்துருக்கோம். மீதி எல்லா சைடும் அந்த டிக்கு, அதாவது மைனர் ஸ்கேல் மேஜர் ஸ்கேல் ஆப்ஷனை வந்து நன்னுன்னு கொடுக்குறோம். அது தேவையில்லை நமக்கு, அதனால் எல்லா சைடும் நான் என்ன பண்ணுறேன், நன்னுன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸப்டடு கீழே உள்ள பாட்டமுக்கு மட்டும் ஏன்னா ஸ்கேல் வேணும், அதனால் அதுக்கு மட்டும் அவுட்டுன்னு மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி 4 சைடு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது உள்ள இமேஜுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணணும். ஸ்கேல் பாருங்கள், இங்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்டார்டிங்கில் 10ன்னு வைக்கிறேன், இந்த சைடு வந்து 80ன்னு வைக்கிறேன். ஏன்னா அதோட ஸ்கேல் வந்து 2 சைடும் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போய் ரீச் ஆகிறதுக்கு நான் கிளிக் பண்ணேன். தென் அதோட திக்னஸை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு டபுள் கிளிக் பண்ணி அங்கே உள்ள ஃபாண்ட்ஸ் அந்த திக்னஸை கிளிக் பண்ணி 3 கொடுக்குறேன், இல்லைனா 2 நமக்கு என்ன வேணுமோ அவங்க கொடுத்துக்கலாம். தென் இப்போ பாருங்கள், கலர் வந்து ஒரு பிளரியாக இருக்குது. நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற பிளாக் கலர் தான், பட் ஆனால் ரொம்ப லேஸாக இருக்குது. இது நான் டபுள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் இண்டிபெண்ட்டாக மாற்றுறேன். டிபெண்ட்டாக மாற்றிட்டு இப்போ சிங்கிள் கலரை கிளிக் பண்ணி இப்போ அகெயின்
பிளாக் கலருங்கிறத சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு கலரு, பிளாக் கலர் பாருங்கள். அகெயின் ரெட் கலர் கிளிக் பண்ணி பண்ணுறேன், ரெட் கலர் விசிபிளாக இருக்கும். இது ஏன்னா இண்டிவிஜுவலாக பண்ணிடுங்க, ஏன்னா ஒவ்வொரு டைம் வரும்போது அதோட சிஸ்டம் அந்த ஆரிஜின் சாஃப்ட்வேரில் காமனாக அந்த 2 கலர் எடுத்துக்கும். நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெட் கலர் இது நமக்கு விசிபிலிட்டியாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டு இப்போது அகெயின் திக்காக நம்ம அதாவது கொஞ்சம் திக்னஸாக காட்டுறதுக்கு நான் ஃபாண்ட் சைஸ் 3ன்னு வச்சுக்கிறேன். இதான் கான்ஸ்டன்ட் நம்ம வச்சுக்கிட்டு இப்போது இந்த இதை வந்து கீழே இருக்க டேட்டா வந்து நான் ஆல்ரெடி நமக்கு டேட்டா அந்த டேட்டா மட்டும் நோன் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்க. ஜிங்க் ஆக்சைடு டேட்டா கீழே இருக்குது. மேலே உள்ள டேட்டா எல்லாமே பாருங்கள் அடிஷன் டேட்டாவாக இருக்கும், மேபி டோப்பண்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நான் வந்து பாருங்கள் அடிஷன் டோப்பனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீக் இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் இந்த பீக்கு அதாவது நான் ஜென்ரலாக காமனாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் காம்பவுண்டு எத்தனை காம்பவுண்ட் வேணால் போடலாம், 3 காம்பவுண்ட் 4 காம்பவுண்ட் 5 காம்பவுண்ட் எப்படி வேணால் பண்ணலாம். பட் ஆனால் மல்டி எக்ஸ்ஆர்டி டேட்டாவை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறத நான் இங்கே ஐடியா பண்ணேன். இப்போ நான் ஆஸ் யூஸ்வலாக எஸ்கேல் வேல்யூவை நம்ம எடுக்கணும். எஸ்கேல் வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்கேல் இப்போ சைடில் உள்ள ஒய் ஸ்கேலை காப்பி பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த வெர்டிக்கலாக நான் இது பண்ணுறதுனால அந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு அதில் எடிட் பண்ணுறேன். நம்பரிங் போட்டு அதுக்கு சைஸை வந்து 18 16 நமக்கு என்ன கன்வீனியன்ட் சைஸோ அதை நான் கிளிக் பண்ணி அதை கலர் சேஞ்ச் கொடுக்குறேன். நமக்கு என்ன கலர் வேணுமோ அவர் இது இந்த கலர் தான் கொடுக்கணும், அந்த கலர் தான் கொடுக்கணும் இல்லை. ஸ்பெக்ட்ரத்துக்கு ப்ரெசன்டேஷன் நமக்கு குவாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி கொடுத்தா நம்மளுடைய ஐடியா தான் அது. அதனால் இந்த கலர் தான் கொடுக்கணும், இந்த சைஸ் தான் கொடுக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. எப்படி பிளாட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. மற்றபடி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தோட அந்த ஒவ்வொரு பீக்குக்கான ரெஸ்பெக்டிவ் எஸ்கேல் வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நோன் வேல்யூ எனக்கு தெரியும். அந்த நோன் வேல்யூ நாங்கள் வச்சுருந்த வேல்யூ தான் நான் அதை இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஸ்பெக்ட்ரத்துக்கு உங்கள் டேட்டாவுக்கு ரிலேட்டடான இது வேல்யூவை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பீக்குக்கும் அந்த எஸ்கேல் வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கம்பேரிட்டிவ் என்னென்னா இப்போ நான் வந்து கீழே அந்த பேர் டேட்டாவுக்கும் அடிஷன் டேட்டா ஒரு டோப்பன் டேட்டான்னு சொல்லலாம், இல்லைனா ஏதாவது நம்ம நீங்கள் டோப்பன்ட் இல்லை அடிஷன் டேட்டான்னு சொல்லலாம். இப்போ அந்த டேட்டாவோட நம்ம இந்த பேர் டேட்டா கம்பேர் பண்ண போகிறோம். இதில் உள்ள பீக்கும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா, அப்போது அடிஷன் டோப்பன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீக் வந்திருக்கு, அது எந்த பொசிஷனில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தனியாக காட்டணும்னா அதுக்கு சம் சேஞ்சஸை நம்ம அடாப்ட் பண்ணணும். இப்போ நான் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்கேல் வேல்யூ எல்லாம் ஃபிட் பண்ணோன்னே நம்ம அதை பார்ப்போம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து 3 வேல்யூ ஒரே இடத்துல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சா அந்த இடத்துல பக்கத்தில் இடிக்கும். அதனால் ஒரு ஏரோ இதை நான் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணலான்னா 3 வேல்யூ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் அன்லேபிளிங்களாகவே இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க்கை கொடுத்து அதில் ஹைட்டை பில்ட் பண்ணி நான் அந்த லைனை அந்த வேல்யூவை அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வேல்யூவை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் இந்த 3 வேல்யூக்கும் இன்பிட்வீனில் நமக்கு கேப்பு கிடைக்கும், ஈஸியாக நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ எல்லா ஹெச்கே வேல்யூ நம்ம ஃபிட் பண்ணோன்னே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் அகெயின் உங்களுக்கு நடுவில் எதுவும் புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஆன்சர் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எல்லா எக்ஸ்கேல் வேல்யூவும் நான் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேரிட்டிவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லேபிளிங் பண்ணணும். இப்போ இந்த லேபிளிங்க்கு நான் இங்கே பண்ணுறேன். எந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. எங்கன்னா இங்கே கார்னரில் பாருங்கள் ஜிங்க் ஆக்சைடு கீழே லெஃப்ட்டில் கார்னரில் இடம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல அதை ட்ராக் பண்ணி அங்கே போய் வைக்க போகிறேன். சாம்பிள் 1 அப்படின்னு கொடுக்கலாம். ஆல்ரெடி நோன்னு சொன்னதுனால இந்த ஜிங்க் ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்க, ZNO அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே வந்து டோப்பன் 1, டோப்பன் 2, டோப்பன் 3 இல்லைனா அடிஷன் 1, அடிஷன் 2, அடிஷன் 3 நீங்கள் என்ன லேபிளிங் உங்கள் காம்பவுண்ட் நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ D1, D2, D3 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், Ctrl A கொடுத்து போல்ட் ஆக்குறேன். அந்த ஃபாண்ட்டை போல்ட் ஆக்கிட்டு Ctrl A கொடுத்து Ctrl B கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே
கீழே இந்த இடத்துல கார்னரில் கொண்டு வந்து அங்கே வந்து அந்த ஃபாண்ட் சைஸ் ஸ்மால் தெரியுது, அதனால் இங்கே கொண்டு வந்து அதோட சைஸை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் அவுட்டோர் வந்து பிளாக் கலரில் இருக்குது, அது ஒயிட்டாக அதாவது கலர் போகிறதுக்கு மேலே கலர் போச்சிடணும். இதை கிளிக் பண்ணி தென் இப்போ பாருங்கள் இந்த டோப்பனில் வந்து புதுசாக அந்த பீக்கை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ரெக்டாங்குலர் டூல் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு புஷ் பேக் ஆஃப் டேட்டான்னு இருக்கும், அந்த இதில் கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து விசிபிள் ஆயிரும். இந்த ரெக்டாங்கிள் பின்னாடி போயிடும். இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுக்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஆக்சுவலி இது வந்து அவுட்லைன் கலரு, பக்கத்தில் பேஸ்ட்டு கலருக்கு பாருங்கள், அதுதான் இப்போ கொடுக்கணும். இப்போ பாருங்கள் பக்கத்தில் இதை கிளிக் பண்ணி நேராக ஃபில் கலரில் போய் எல்லோன்னு நான் கொடுக்குறேன். எல்லோ ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் எல்லோ கலர் தான் கொடுக்கணுமா, இல்லை உங்கள் கலர் நீங்கள் ஏற்ற மாதிரி கலர் மேபி பெட்டர். நீங்கள் வெறும் லைட் கலரில் கொடுத்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். டார்க் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள் இது டோப்பனுக்கான இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்கேலு மட்டும் அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளாட் பண்ணி அங்கே வச்சிட்டோம்னா அந்த டோப்பன் பீக்கும் ப்ளஸ் நியூவாக வந்து அடிஷன் பீக்கு எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணி இந்த ஸ்பெக்ட்ரத்தில் காட்டலாம். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லா பீக்குக்கும் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். டோப்பன் பீக்குக்கு புதுசாக ஒரு கலரை கொடுத்து இண்டிகேட் பண்ணணும், ஏன்னா அது தனியாக தெரியணும்னுக்காண்டி நம்ம வேறு கலரில் கொடுத்துக்கணும். இப்போ இதையே நான் காப்பி பண்ணி இங்கே பக்கத்தில் உள்ள எல்லா பீக்குக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இதை காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரே அதே எடுத்து சிசி போட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா கார்பன் காப்பி, அதாவது திரும்ப ஒரு காப்பி போட்டுட்டு அதை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இப்போ இதை எடுத்து நான் திரும்ப காப்பி பண்ணி இங்கே எல்லா பீக்கையும் நம்ம நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த 4 இதுக்கும் நோட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள இந்த 3 டோப்பனும் கீழே உள்ள பேரோட மெர்ஜ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதனால் அந்த ஸ்கேலை வந்து நான் கீழே இறக்கி விடுவேன். இப்போ இன்னொரு இது இருக்கலாம், இதுதான் பண்ணணுங்களா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் ஒரு லைனை எடுத்துக்கிட்டு இந்த லைனை அதோட திக்னஸை மாற்றிட்டு அதனோட சைஸ் அதாவது ஸ்டைலை மாற்றி நான் என்ன பண்ணுறேன், அந்த கம்பேரிட்டிவ் டோப்பன் புதுசாக ஆட் பண்ண வந்துறீங்களா, அதுக்கு கீழே நமக்கு டோப்பன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இந்த ஸ்கேலை வச்சு நம்ம காட்டலாம். இந்த ஸ்கேலை வச்சு நம்ம காட்டி இப்படியும் ப்ளாட் பண்ணலாம். இல்லை இதையும் வச்சுட்டு அந்த பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம கொடுத்துட்டு, ஏன்னா அந்த கரெக்டாக நமக்கு இந்த டோப்பன் உட்காந்துருக்கா மேபி அடிஷன் வந்து உட்காந்துருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுறது தான் அந்த ஸ்கேலை நம்ம ஐடென்டி பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாத்தையும் கீழே பேரோட நான் கம்பேர் பண்ண போகிறேன், அதனால் ஒரு ஸ்கேல் இழுத்துற போகிறேன். இங்கேயும் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அதே ஸ்கேலில் மேலே உள்ள இன்டென்சிட்டி மட்டும் குறைஞ்சிருக்கும். மேபி என்னென்னா நீங்கள் அடிஷன் ஆட் பண்ணும்போதோ டோப்பன் ஆட் பண்ணும்போதோ சம்திங் இது இன்டென்சிட்டி குறையிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் சேஞ்சஸ் இருந்தது. அந்த சேஞ்சஸை நம்ம ஐடென்டி பண்ணுறோம். பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இதுதான் ஒரு டேட்டாவோட எக்ஸாடி டேட்டா கம்பேர் அதாவது மல்டி டேட்டா ஆட் பண்ணி அதோட கம்பேர் பண்ணுறது மெத்தடு. இது டோப்பனுக்கான இதை வந்து தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இப்போ கீழே ஸ்கேல் வந்து பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன சைஸ் மேக்ஸிமம் வந்து 20 கொடுங்க, போல்டுன்னு கொடுத்துக்கோங்க, விசிபிளாக இருக்கும். அகெயின் இந்த ஸ்பெக்ட்ரத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் கலர் சேஞ்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒய்யோட ஸ்கேலோட அதாவது ஸ்கேலோட நேமையும் எஸ்ஸோட ஸ்கேலோட நேமையும் கலர் சேஞ்ச் கொடுத்து மாற்றிட்டு நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ப்ளாட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவஸ் நமக்கு எங்கே வேணுமோ சேவஸ் கொடுத்துக்கோங்க. நான் டவுன்லோட்ஸும் கொடுக்குறேன், எக்ஸ்ஆர்டியும் கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஃபைலை. தென் டவுன்லோட்ஸும் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜாக சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் கிராஃபில் போயிட்டு இதை கிராஃப் நேம் கொடுத்து பார்த்தும் அதோட நேமு ப்ளஸ் அதோட என்ன டைப்பும் கொடுத்து சேவ் பண்ணி டவுன்லோடில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் டவுன்லோட்ஸில் அவங்க இமேஜ் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுதான் நம்ம பேப்பரில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. Thank you for watching.